கோச் நான் வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறேன், மார்னிங் டிஃபன் சாப்பிட்றேன், லஞ்ச் சாப்பிட்றேன், நைட்டு டின்னர் வந்து சாப்பிட்றேன், இதுக்கு நடுவில் வேற எதுவுமே நான் வந்து என்னன்னா சாப்பிட்றதே வந்து கிடையாது, இருந்தும் எனக்கு வெயிட் வந்து என்னன்னா குறையில அப்படின்னு இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா சில உண்மைகளை இந்த வீடியோவில் வந்து நான் சொல்றேன். ஏன் வந்து வெயிட் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பார்க்குற நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது பர்ஃபெக்டான ஒரு கைடன்ஸ்ல வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னோட 30 days ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி, உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி, உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கணும், எக்ஸசைஸ் ரொட்டீன் எப்படி இருக்கணும், இது எல்லா விஷயங்களுமே வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களோட ஐடியல் வெயிட் வந்து நான் அச்சீவ் பண்ண வைக்கிறேன். ஸோ நீங்க இன்ட்ரெஸ்டடாகவும் சீரியஸாகவும் இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்க உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்க, நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க, இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் எடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். நம்ம வெயிட் குறைக்கிறதுக்காக மார்னிங் டிஃபன் சாப்பிட்றது, லஞ்ச் சாப்பிட்றது, டின்னர் சாப்பிட்றது, இந்த மாதிரி நீங்க பிரிச்சு 3 வேளை கரெக்டா சாப்பிட்டாலும் சாப்பிட்ற விஷயங்கள் என்ன நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பொறுத்துதான் வந்து என்னன்னா உங்களோட வெயிட் வந்து குறையுமா குறையாது அப்படின்றத வந்து நம்மளால சொல்ல முடியும். புரியலையே கோச் அப்படின்னா புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப நம்ம உடம்புக்கு வந்து டெய்லி பேசிஸ்ல சில மேக்ரோஸ் வந்து என்னன்னா தேவை. இதை 3ஆ வந்து நம்ம டிவைட் வந்து பண்ணிக்கலாம். இதை தான் புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் அப்படின்னு வந்து நம்ம சொல்றது. இந்த 3யுமே டெய்லி பேசிஸ்ல நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல இருந்து கரெக்டா எடுத்தோம் அப்படின்னா இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸும் வந்து நம்மளுக்கு சஃபிஷியண்டா வந்து கிடைச்சிரும். நம்ம சாப்பிட வேண்டிய கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், இந்த 3 மேக்ரோ நியூட்ரியன் வந்து இருக்கு பாருங்க, இது 3த்தையுமே நம்ம டெய்லி பேசிஸ்ல கன்சிஸ்டன்டா வந்து சாப்பிடணும். அப்பதான் வந்து ரிசல்ட்ஸ் வந்து வரும். அப்படி இருக்கும்போது யார் யாரெல்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்றாங்களோ, லஞ்ச் வந்து சாப்பிட்றாங்களோ, டின்னர் வந்து சாப்பிட்றாங்களோ, அவங்க பண்ற தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடுவாங்க, இட்லி வந்து சாப்பிடுவாங்க. இட்லியில அதிகமான கார்போஹைட்ரேட் தான் வந்து இருக்கு. அது கூடவே வடை, சட்னி, சாம்பார், அது கூட எக்ஸ்ட்ரா ஆயில் எதனா ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபேட் அதிகமா வந்திருக்கும். ஆனா புரோட்டீன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உடம்புக்கு ஒரு வேலைக்கு தேவையான அளவு எடுத்திருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பா வந்து இல்லவே இல்லை. இதுலயே லஞ்ச் வந்து சாப்பிடும் போதும் நிறைய பேர் பண்றது நிறைய ரைஸ் வந்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும் போது கார்போஹைட்ரேட் அவங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஆனா சஃபிஷியன்டான புரோட்டீனை வந்து யாருமே வந்து எடுக்கிறது கிடையாது. அதே நைட்டுமே வந்து ஆஸ் யூசுவல் சிலர் வந்து டிஃபன் வந்து சாப்பிடுவாங்க, அப்படி இல்லைன்னா ரைஸ் வந்து சாப்பிடுவாங்க. இப்படி சாப்பிடும் போது நார்மலா நம்ம உடம்புக்கு போற கார்போஹைட்ரேட் தான் வந்து போகுது. அப்படி பார்த்தா இவங்க ஒரு நாளைக்கு தேவையான அந்த புரோட்டீனோட இன்டேக் வந்து யாருமே பெருசா வந்து எடுக்கிறதே கிடையாது. அதனாலதான் வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸே வந்து வர்றதே இல்லை. ஸோ சிம்பிளா வச்சுக்கோங்க, உங்களோட வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், இது 3யுமே வந்து சாப்பிடணும். அதுக்குமே வந்து அளவு வந்து இருக்கு. இது எல்லாத்தையுமே உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி நீங்க எடுத்துக்கலாம், எந்த ஃபுட்ல இருந்து சாப்பிடலாம், எவ்வளவுலாம் நீங்க சாப்பிடலாம் அப்படின்றத என்னோட 30 days சேலஞ்சில் நீங்க ஜாயின் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். நீங்க அதை லேர்ன் பண்ணி வந்து உங்களோட கோலை நீங்க அச்சீவ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ், நியூட்ரிஷன் இது ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் எதனா இருந்துச்சு அப்படின்னா என் இன்ஸ்டாகிராம் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் அவங்க ஃபேமிலிக்கு அவங்க ஒரு வெல்னஸ் கோச்சா வந்து இருக்கணும் அப்படின்றது தான். அதுல நீங்களும் உங்களோட ஃபேமிலி மெம்பர் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இருக்கலாம். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியா இருங்க, ஹாப்பியா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.